அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொளியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 முதல் பருவம் தமிழ் இயல் 2 உரைநடை பகுதி கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் பாடத்தலைப்பு. மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள் இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டு வருகிறார்கள். அப்போது மலர்விழி தன் தோழியிடம், தொலைக்காட்சியில் நேற்று கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது மின்சாரம் போய்விட்டது. அதனால் நடுவரின் தீர்ப்பை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு வருத்தமாக இருந்தது என்று கூறினாள். மலர்விழி என்ன சொல்றா, டிவில ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன். அதுல கல்வியா செல்வமான் எது பெரியது அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருந்தது. கடைசியில தீர்ப்பை பாக்குறதுக்குள்ள மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதனால என்னால தீர்ப்பை தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. தமிழரசி சொல்றா, வருத்தப்படாதே மலர்விழி, இந்த பட்டிமன்றம் பார்த்தவரிடம் முடிவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த பட்டிமன்றம் யார் யார் பார்த்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டு நம்ம அந்த முடிவை தீர்ப்பை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. மலர்விழி, சரி தமிழரசி, வா போய்கொண்டே பேசலாம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. தமிழரசி சொல்றா, கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கிறாய்? எது சிறந்தது என நீ சொல்லு அப்படின்னு சொல்லி தமிழரசி மலர்விழிட்ட கேக்குறா. மலர்விழி சொல்றா, நான் கல்வி செல்வம்தான் சிறந்தது என்று கூறுவேன். மலர்விழிக்கு கல்வி செல்வம் தான் சிறந்ததுன்னு அவளுக்கு தோணுது. தமிழரசி சொல்றா, அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய்? அது எப்படி அப்படி கூற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மலர்விழிட்ட தமிழரசி கேக்குறா. மலர்விழி சொல்றா, கல்வி கற்காதவன் களர் நிலத்துக்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும் கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள். கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி பாரதிதாசனாரும் திருவள்ளுவரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, களர் நிலம். களர் நிலம்னா எதற்கும் உதவாத நிலம். என்ன விதை போட்டாலும் அது முளைக்காது. அந்த நிலத்தை தான் களர் நிலம் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் கல்வி கற்காதவன், அவனோட நிலையும் அதுதான். எந்த அறிவும் அவனுக்கு இருக்காது. அதே போல கல்வி செல்வம் தான் சிறந்தது. கேட்டுக்கொள்ளக்கூடிய அந்த செல்வம் இருக்கு இல்லையா, அதுதான் சிறந்தது அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்றாரு. தமிழரசி சொல்றா, கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார். பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா? கேடில் விழிச்செல்வம் என்று சொல்லிய திருவள்ளுவரே பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்றாரு. அது ஏன் அப்படின்னு கேக்குறா. எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அதற்கு பணம் தேவை இல்லையா? கல்வி கற்பதற்கு கூட பணம் தேவைதானே அப்படின்னு சொல்லி தமிழரசி கேக்குறா. அதற்கு மலர்விழி, பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் என்று மலர்விழி கூறுகிறார். பணம் இருந்தா எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியும். நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கே பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பணம் படைத்தவருக்கு இந்த ஊரில் தான் மதிப்பு. அவரோட வாழ்கின்ற அந்த சொந்த ஊரில் தான் மதிப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் மதிப்பு. கல்வி கற்றவர் எங்க போனாலும் அவருக்கு மதிப்பு உண்டு. தமிழரசி சொல்றா, கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில் தான் வாழ வேண்டியுள்ளது. பெரிய பணக்காரர்கள், செல்வம் படைத்தவர்கள், அவர்கள்ட்ட தான் கல்வி கற்றவர்கள்லாம் அவங்களோட தயவுல தான் வாழ வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி தமிழரசி கேட்குறா. அதற்கு மலர்விழி, பொருட்செல்வம் நிலையில்லாதது. கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது, என்றும் அழியாது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது, கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. பொருட்செல்வம் நிலையில்லாது, ஏன்னா நீராலும் நெருப்பாலும் அழியக்கூடியது. நீங்களே டிவியில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மழையப்போ, பெருமழையப்போ வீடுகள்லாம் அடித்து செல்லப்பட்டது, வீடுகள் நீரில் மூழ்கியது அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் செய்திகளில். இது நிலையானது கிடையாது. நம்ம நிறைய பொன்னகையெல்லாம் வச்சுருந்தோம்னா இது திருடர்களால் திருடக்கூடியது இல்லையா? கல்வர்கள் கவர்ந்து செல்ல பொன்னகைகள் திருட்டு போயிடும் இல்லையா? அப்படியே சேர்த்து வச்ச செல்வம் அப்படியே இருந்தாலும் ஒருத்தருக்கு கொடுத்து உதவும் போது கொடுக்க கொடுக்க குறைஞ்சிட்டே தான் போகுமே தவிர அதிகமாகாது. ஆனால் கல்வி செல்வம் நம்மோட வாழ்நாள் மட்டும் இல்லாது நம்மோட பிள்ளைகளோட வாழ்நாள் வரைக்குமே அது சென்றுட்டே போகக்கூடியது, அழியாது. அடுத்து தமிழரசி சொல்றா, பணம் இல்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்தது தானே. கற்றவரால் என்ன செய்ய முடியும்? பழமொழிகள் சொல்லுவாங்க, பணம் இல்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகள். இந்த பழமொழிகள்லாம் இல்லாதவனை பிணம், சபம்னு சொல்றாங்க.
பணத்திற்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு தீய செயலும் செய்பவர்களைத்தான் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்தது தானே அப்படின்னு சொல்ற மலர்விழி சொல்றா. இன்றைய கல்வி வளர்ச்சிதான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம். அதனால் தான் இன்று நாம் எல்லோரும் வசதியாக வாழ முடிகின்றது. அந்த காலத்துல 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புன்னு படிக்கிறதே பெரிய படிப்பா இருந்தது. ஆனா இந்த காலத்துல கல்லூரி படிப்பு, கல்லூரி மேற்படிப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாரும் கல்வியை எளிதில் கற்க முடியுது. அதை கொண்டு உயர்ந்த வேலைகள் பதவிகள் பெற்று வசதியாக வாழ முடியுதுன்னு மலர்விழி சொல்றா. தமிழரசி சொல்றா, புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணமும் தேவைப்படும் அல்லவா. புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்க பணம் தேவையில்லையா அப்படின்னு சொல்லி தமிழரசி கேட்கிறா. அதற்கு மலர்விழி சொல்றா, அதற்காக பணம் தான் உயிர் நாடி என்று கூறுவது தவறு. கல்விதான் அறிவை வளர்க்கிறது. நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது. அதற்காக பணம் தான் முக்கியம்னு நான் சொல்லல, பணமும் தேவை. ஆனால் கல்விதான் அறிவை வளர்க்கின்றது. நல்லது எது கெட்டது எதுன்னு நம்ம பகுத்தறிஞ்சு பார்க்க கல்வி முக்கியமானது. நம் வாழ்வையும் நல்வழியில் அமைத்து கொள்ள அது வழி செய்கிறது. தமிழரசி சொல்றா, பசு வந்திட பத்தும் போகும். வறுமைதான் சமூக தீமைகளுக்கும் காரணமாகின்றது. பசின்னு வந்துட்டா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அந்த வறுமைதான் நம் தீமை செய்வதற்கு காரணமாகின்றது. மலர்விழி சொல்றா, வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன், கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கிறான். வறுமையிலும் நல்ல வழிய பின்பற்றி வாழ்பவன் கற்றறிந்தவன் தான், கல்லாதவன் தான் இந்த மாதிரி தீமைகள் எல்லாம் செய்யக்கூடியவன். தமிழரசி, அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா? தமிழரசி சொல்றா, சரி நான் ஒப்புக்கொள்றேன், வாழ்க்கைக்கு கல்வி அவசியம் தானே, ஆனா நீ ஒப்புக்கொள்வாயா அப்படின்னு சொல்லி தமிழரசி கேட்கிறா. இந்த விவாதம் நின்றுட்டே போகுது. மறுநாளும் தொடருது. மறுநாள் தமிழாசிரியர், மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி பெறச் செய்வது கல்வி. கல்வி அறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது. அறியாமை என்னும் இருளை நீக்குவதுதான் கல்வி. அந்த கல்வியை நாம் சிறு வயதிலிருந்தே பெற வேண்டும். அதுதான் சிறந்த வழி. ஔவையார் கூறிய இளமையில் கல், அந்த இளமையிலேயே கற்கக்கூடிய கல்வியை பற்றியும் சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை பற்றியும் நாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழாசிரியர் சொல்றாங்க. மலர்விழி சொல்ற, ஐயா, கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம், ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா? கல்வியோட சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா பொருளும் தேவை தானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. தமிழாசிரியர் சொல்றாரு, ஆம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. பொருளுடைமை வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும். அவை மட்டுமா, உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை. ஆனால் நம்மை மென்மைப்படுத்துவது கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. தமிழ் ஆசிரியர் சொல்றாரு, கல்வியும் செல்வமும் ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள். பொருள் தேவைதான், பொருள் தான் நம்மளுக்கு வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும். அவை மட்டுமா, உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். நல்ல மேல் படிப்பெல்லாம் பணம் செலவு பண்ணி படிக்கலாம். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், இல்லாதவரை, பணம் இல்லாதவரை எல்லாரும் நகையாடுவர் தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆகவே அடிப்படை வாழ்க்கைக்கு தேவைது பொருள் கட்டாயம்தான். இருந்தாலும் ஆனாலும் நாம் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை அப்படின்னு தமிழாசிரியர் சொல்றாரு. தமிழரசியும் மலர்விழியும், உண்மைதான் ஐயா, கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும், பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொண்டோம். தமிழரசியும் மலர்விழியும் கல்வியும் செல்வமும் ஒருவருக்கு தேவை என்பதை புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்த வீடியோவில் இந்த பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.